கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் பந்தல் அமைத்து பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்த தகவல்களை செய்தியாளர் கண்ணதாசன் வழங்கிட கேட்கலாம். கண்ணதாசன், வணக்கம். எதற்காக இந்த காத்திருப்பு போராட்டம், நிலவரம் என்ன, விவரங்களை பதிவு செய்யுங்க. வணக்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே பரங்கிப்பேட்டையில் கும்மத் பள்ளி தெருவில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 1ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை 123 மாணவர்கள் படித்து வருகின்றனர். இந்த பள்ளியில் போதிய வகுப்பறை வசதி இல்லாத 2 வகுப்பறையில் 123 மாணவர்கள் ஒன்றாக அமர்ந்து படிக்கக்கூடிய அவல நிலை நீடித்து வருகிறது. மேலும் இந்த பள்ளி எதிரில் கட்டிட வசதிக்காக இடம் இருக்கக்கூடிய சூழலில் இதுவரையில் கட்டிடம் கட்டித்தராதால் மாணவர்களின் பெற்றோர்கள் பல கட்ட போராட்டங்களை நடத்தி வகுப்பறை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். பெற்றோர்கள் போராட்டம் அறிவித்தால் வருவாய்த்துறையினர், கல்வித்துறை அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக கட்டிடம் கட்டித்தரப்படும் என வாக்குறுதி அளிப்பதாகவும், ஆனால் அந்த வாக்குறுதியை 4 ஆண்டு காலமாக நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டி மாணவர்களை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில இன்று 2வது நாளாக மாணவர்கள் பெற்றோருடன் பள்ளி வளாகத்திற்குள் பந்தல் அமைத்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் மழை காலங்களில் மாணவர்கள் வெளியில் அமர்ந்து கல்வி கற்கும் போது மாணவர்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவி வருவதாகவும், எனவே பள்ளி கல்வித்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகம் பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு 4 வகுப்பறைகளை கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை வைத்து காத்திருப்பு போராட்டத்தில் சுமார் 5 மணி நேரம் ஈடுபட்டு வந்த நிலையில புவனகிரி தாசில்தார் அன்பழகன் குழந்தைகளின் பெற்றோர்கள் முன்னிலையில சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி 2 நாட்களில் கட்டிடம் கட்டுவதற்கான ஆலோசனை வாங்கி 1 வாரத்தில் கட்டிட பணிகள் துவங்கும் என எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்ததன் பெயரில் குழந்தைகளுடன் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பெற்றோர்கள் தற்காலிகமாக போராட்டத்தை கைவிட்டு உள்ளனர். 1 வார காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டால் மீண்டும் போராட்டத்தை துவங்கும் என பெற்றோர்கள் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கண்ணதாசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.